and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024ஓட 48வது மேட்ச். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை இந்தியன்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்టిక్యులர் மேட்ச் 30th ஏப்ரல் நைட் 7:30க்கு லக்னோல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸும் நம்ம முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சரி இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோல தான் மேட்ச் நடக்க போகுது. லக்னோ கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்தது. எந்த மாதிரி டைம்ல IPL இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது ஓவராலா பார்க்கும்போது இந்த சீசன்ல 5 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணாங்க. கடைசி 3 மேட்சும் சேஸ் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணிருந்தாங்க. ஸோ லக்னோ கிரவுண்ட் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணிட்டு 160ல இருந்து ஒரு 180 ரன் அடிச்சா போதும், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் டோட்டலி இது பேட்டிங் ட்ராக்கா மாறிட்டு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது பவுலர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. டியூ இருக்க காரணத்தினால மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கும், அதாவது மோஸ்ட்லி பேட்டர்ஸுக்கே நீங்க 70% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 20%, ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 152, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவராலா 4 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 1, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்னு பார்க்கும்போது கூட மும்பை இந்தியன்ஸோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல தான் இருக்காங்க இந்த சீசன்ல. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்னா ஓவராலா இந்த வென்யூல 5 மேட்சஸ், அதுல பவுலர்ஸுக்கு 54 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 38, ஸ்பின்னர்ஸுக்கு 16 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, பேட்டர்ஸ் 70% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் போத் டீம்ல இருந்தும். அண்ட் தென் பவுலர்ஸ் அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்க காரணத்தினால அவங்களுக்கு 20% பேலன்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க, அதுவும் பர்டிகுலர்லி லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு MyFab11 ரொம்ப சூட்டபிளா இருக்கும். MyFab11 ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். MyFab11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். அந்த அதுலயும் பர்டிகுலர்லி நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் MyFab11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், 2 ஸ்பாட். அது அங்க ட்ரீம் லெவன்ல எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ்னா 5,750 ரூபா. ஆனா அதுவே மை மாஸ்டர் லெவன்ல நீங்க பே பண்ணும்போது 5,600 ரூபா தான். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது, 150 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்ட்டுக்கே 150 ரூபா அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 5 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களால
ஒரு 750 ரூபா வரைக்குமே மணி சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு மேட்சுக்கு 750 ரூபா, இன்னும் ஒரு 4 கான்டெஸ்ட்ங்கிறது ஒரு 5 கான்டெஸ்டோ 6 கான்டெஸ்டோலாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இன்னொரு மேட்ச்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். நல்லா தெளிவா யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபா தான் இங்கேயும். ஆனா என்ட்ரி ஃபீஸ்ல எதுக்காக நம்ம போய் அதிகமா என்ட்ரி பே பண்ணணும் அப்படிங்கறத கிளவரா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அந்த அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல டீமை ஃப்ரீயாவே பிக் பண்ணுங்க. அதுவும் மோஸ்ட்லி ரிஸ்கா டீமை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப்லோன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாக்கு வந்துருவீங்க. மை ஃபேப்லோன் ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குடண்டிகா கேஎல் ராகுல் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல தீபக் கூடா அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் தீபக் கூடாவும் அமித் மிஸ்ரா, இவங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பர்டிகுலர் மேட்சும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலர்ஸ் அப்படின்னா யாஸ் 1, மோசின் கான் 2, மேட் ஹென்ரி 3, ரவி பிஸ்னாய் 4, குருணல் பாண்டியா 5 அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6, அமித் மிஸ்ரா அவரோட 7 பவுலிங் ஆப்ஷன். ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல மோசின் கான் ஒரு 2 ஓவரும், யாஸ் தக்கூர் ஒரு 3 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 5 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குருணல் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் 3 ஓவர் வரைக்கும் அவரு கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல 3 ஓவர் மேட் ஹென்ரி பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1ல இருந்து ஒரு 2 ஓவரும், அமித் மிஸ்ரா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர். இந்த மாதிரி தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்குமே மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர் இவங்க 3 பேர் தான் டெத்லி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரை இசான் கிசான், ரோஹித் சர்மா 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் வராரு. அண்ட் தென் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, நேகல் பதிரா. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோசியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு லுக் வுட்டை பிளே பண்ண வச்சாங்க. ஆனா அது ஒன்றும் பெருசா அவங்களுக்கு சக்சஸ் ஆகல. அவர் ஓவரை பிரிச்சுட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 60+10 விட்டு கொடுத்திருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஜெரால்டு கோசியை உள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, பியூஷ் சாவ்லா இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சூரியகுமார் யாதவும் நுவான் துஷாரா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி நுவான் துஷாரா ஓவரும் ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. மேபி அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ரொமரியோ செஃபாட் ஒரு டபுள் ஆப்ஷன், பேட்டிங் அண்ட் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொமரியோ செஃபாட இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர் அப்படின்னா பியூஷ் சாவ்லா 1, ஜஸ்பிரீத் பும்ரா 2, ஜெரால்டு கோசி 3, முகமது நபி 4 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 5. 6th பவுலிங் ஆப்ஷன்ல நுவான் துஷாரா அல்லது ரொமரியோ செஃபாட். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் மும்பை இந்தியன்ஸ் வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் 10 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை பியூஷ் சாவ்லா, நுவான் துஷாரா அண்ட் தென் முகமது நபி இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நுவான் துஷாரா உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை முகமது நபியும் ரொமரியோ செஃபாடும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும்
ஜெரால்டு கோசி, ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் நுவான் துஷாரா. இவங்க 3 பேருமே இனிஷியலி நியூ பால், அதாவது பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா அதிகப்படியான ஓவர் போல் பண்ணுவாரு. அவரு கூட ஜெரால்டு கோசி, நுவான் துஷாரா அல்லது ரொமரியோ சஃபாரி இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இத மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யார் இருப்பாங்க, அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு டைரக்டா பார்த்து நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துறீங்க அப்படின்னா நான் நிறைய விதமான ஐடியா சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு 10 டீம் பிளே பண்ணாலும் சரி இல்ல 20 டீம் பிளே பண்ணாலும் சரி, அந்த எல்லா டீம்லயுமே இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த 5 பிளேயர்ஸையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்க 6 பிளேயரை மட்டும்தான் நீங்க மல்டிபிள் டீம்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 5 பிளேயர் ஒரு மஸ்ட் பிக். எதுக்காகனா ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். அந்த மினிமம் 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 5 பிளேயருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இவங்களுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கொடுத்துருக்கோம். இல்ல யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா KL ராகுல் விக்கெட் கீப்பர். இப்போ KL ராகுலா இருக்கட்டும், இசான் கிசானா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 10ல இருந்து ஒரு 12 பாயிண்ட் வந்துடுறாங்க. உள்ள பிளே பண்ணுறதுக்கு ஒரு 4 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 16 வரைக்கும் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. இது இல்லாம பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும். அதுல ஒரு 30 ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல KL ராகுல் செம ஃபார்ம்ல இருக்கனால எப்படினாலும் இவர் பேட்ல இருந்து ஒரு 25+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதுல இசான் கிசான் பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் அதனால தான் நம்ம விக்கெட் கீப்பர்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அந்த 2 ஓவர் ஒன்னு எக்ஸ்பென்சிவா போறாரு, இல்ல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விக்கெட் ஆவரேஜா எடுத்து கொடுத்துறாரு. இல்லனாலும் பரவாயில்ல, பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல உள்ள வந்து லாஸ்ட் மேட்ச் 40+ ரன் அடிச்சு ட்ரீம் டீம்ல வரலையா ஹர்திக் பாண்டியா. சோ அந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் இருக்கு. அதனால நம்ம அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அது இல்லாம 2 ஓவர் போல் பண்றாரு, அதுல ஏதோ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. சப்போஸ் ஆப்போசிட்ல ஆடக்கூடிய குட்டன் டிகாக் அவசரப்பட்டு இயர்லி ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் விட்டுட்டாருன்னா அதுல 25 பாயிண்ட் வந்துருவாரு. அதுவே எல்பியாவோ கோல்டாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு நாள் அங்கே ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாரு. இது இல்லாம பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். பேட்டிங்ல கொஞ்சமா ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா விரைவில் பவுலிங்லயே ஒரு நல்ல ஃபார்ம் வந்துருவாரு ஹர்திக் பாண்டியா. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த டீமோட கீ பவுலர்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இது இல்லாம 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல போல் பண்றாரு. இதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன வேணும்? ஆவரேஜா எல்லா மேட்சுமே 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த 2 விக்கெட் எடுக்கிறாரு, அது 2மே எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுலயே நியர்லி ஒரு 66 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்ணது ஒரு நாளைக்கு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராட்ட இருந்து ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்க குருணால் பாண்டியாவை இந்த வென்யூ ரெக்கார்டை வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டாலே குருணால் பாண்டியா ஒரு நல்ல ரெக்கார்ட். ஒன்னு பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிடாரு, இல்ல பேட்டிங்ல ஃபிளாப் ஆயிருந்தாரு அப்படின்னா பவுல்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துறது இல்லாம ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சி ஈஸியா ட்ரீம் வந்துறாரு. மோஸ்ட்லி இந்த வென்யூல நடந்த எல்லா மேட்சும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் இவரு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம் எல்லா டீம்லயுமே மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்னா இப்ப குடன் டிகாக், நிக்கோலஸ் புரன் இவங்க 2 பேர்த்துக்குமே இப்ப மேல இருக்கு பாருங்களேன்,
குடன் டிகாக், நிக்கோலஸ் பூரன், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க பேட்டிங்ல 25+ ரன், 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சா மட்டும்தான் இவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். இதுல சூரியகுமார் யாதவுக்கு நார்மலா கிடைக்கிற 4 பாயிண்ட் கூட கிடைக்காது. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அந்த 4 பாயிண்ட் கிடைக்கும். இல்ல சேஸ் பண்றாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா வர போறாரு, அந்த 4 பாயிண்ட் கூட கிடைக்காது. ஸோ இவரெல்லாம் 30+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவா யோசிங்க. இதுல குடன் டிகாக், ஆப்போசிட் டீம்ல இனிஷியலி நியூ பால் யாரு, ஜெரால்டு கோசி, ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல மேபி ஹர்திக் பாண்டியாட்டியோ இல்ல ஜெரால்டு கோசிட்டே இவர் இயர்லியே விக்கெட்டை விட்டுட்டாருன்னா டீம் ஃபிளாப் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும், இவரை டிராப் பண்ற டீம்ல இந்த இடத்துல நீங்க ஆயுஷ் பதோனி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆயுஷ் பதோனிக்கோ இல்ல தீபக் கூட இவங்க 2 பேர்த்துல லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம், இவர் இயர்லியே விக்கெட்டை விட்டுருந்தாரு. அப்ப தீபக் கூட ஒரு 50+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ குடன் டிகாக டிராப் பண்ற டீம்ல நீங்க ஆயுஷ் பதோனி இல்லைன்னா தீபக் கூடாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி லக்னோ சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் கூட குடன் டிகாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா குடன் டிகாக ஒரு 50-50 ஆப்ஷன்ல அவரை டிராப் பண்ற டீம்ல ஆயுஷ் பதோனி அல்லது தீபக் கூட உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிடில் வராரு, எப்படினாலும் எல்லா மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம், எப்படினாலும் கன்சிக்யூட்டிவா 25+ ரன் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஆனா பேட்டிங்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி இவரை 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இவரை நீங்க டிராப் பண்ற டீம்ல நேகல் வதிரா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் சேசிங்ல மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா வைங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன். அப்ப இவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க டிம் டேவிட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். சோ சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ற டீம்ல நேகல் வதிராக்கும், ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல டிம் டேவிட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜெரால்டு கோசி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு, அதுல 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படினாலும் மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதுவே 2 விக்கெட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 60-80% டீம்ல ஜெரால்டு கோசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கும் அதே தான். மினிமம் 1 ஓவர் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஸ்லோ பிட்ச் லக்னோ அப்படின்னாலே ஸ்லோ பிட்ச், இந்த மாதிரி மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவே நம்ம ஒரு மஸ்ட் பிக்கா வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டிவான ட்ராக் தான் லக்னோ ட்ராக். ஸோ இந்த மாதிரி டைம்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போயிருவாரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸையும் ஜெரால்டு கோசியும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். குடன் டிகாக டிராப் பண்ற டீம்ல தீபக் கூட ஆயுஷ் பதோனி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போங்க. நிக்கோலஸ் பூரனா ஒரு 60% டீம்லயும். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சூரியகுமார் யாதவ டிராப் பண்ற டீம்ல நேகல் வதிரா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல டிம் டேவிட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா ரவி பிஸ்னாய் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. இந்த மேட்ச் மேபி அமித் மிஸ்ராவை இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரல, தேவ்தத் படிக்கலையே உள்ள இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இடத்துல ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் யாஸ் தக்கூர் பொறுத்த வரைக்கும் இந்த வெண்ணில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ் தக்கூரை நீங்க டிராப் பண்ணிட்டு மேட் ஹென்ரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, 60+ ரன் ஆடி இருந்தாரு. சப்போஸ் ரோஹித் சர்மா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாருமே டிராப் ஆயிடுவாங்க, ஈஸியா விக்கெட் இயர்லியா விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல திலக் வர்மாவை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போனா ரவி பிஸ்னாய், யாஸ் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்பனா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்பனா மேட் ஹென்ரி, அந்த திலக் வர்மா இந்த காம்பினேஷன்ல போலாம். நீங்க இல்ல இதை விட நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னா நுவான் துஷாரா இந்தியன் ட்ராக்ல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. அதுவே மாற்றுபடியா ஜஸ்பிரீத் பும்ராக்கோ, ஜெரால்டு கோசிக்கோ விக்கெட் கிடைக்கல, இவருக்கு ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா
கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு டீம்ல ஜஸ்பிரீத் பும்ராவையோ ஜெரால்ட் கோசியோ நீங்க டிராப் பண்ணிருப்பீங்க. அந்த டீம்ல நுவான் துஷாராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் முகமது நபி டூயல் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் ரெண்டுமே இருக்கு. பவுல்ல மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு. ஏன்னா கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட், லக்னோ கிரவுண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி டைம்ல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சப்போஸ் ரொமோரியோ செஃபார்ட் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ரொமோரியோ செஃபார்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முகமது நபியை விட பேட்டிங்லயே மேலேயே வந்துருவாரு. பவுல்ல மினிமம் 3 ஓவர் ஆச்சும் ரொமோரியோ செஃபார்ட் பவுல் பண்ணுவாரு. அதனால ரொமோரியோ செஃபார்டுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஆயுஷ் பதனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேல இருக்க குடன் டிகாக் டிராப் பண்ற டீம்ல ஆயுஷ் பதோனியோ இல்ல தீபக் ஹூடாவையோ நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதை விட ரிஸ்கா போறீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் உள்ள பிளே பண்ணுவார் அப்படின்னா தேவ்தத் படிக்கலுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல சேஃப் ஆப்ஷன்னா ரவி பிஸ்னாய், யாஸ் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ்னா மட்டும்தான். செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்கன்னா தான் யாஸ் தக்கூர். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேட் ஹென்ரி அண்ட் தென் திலக் வர்மா இந்த காம்பினேஷன் போகலாம். இல்ல லோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நுவான் துஷாரா, முகமது நபி இல்ல ரொமோரியோ செஃபார்ட் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா ரொமோரியோ செஃபார்ட் அண்ட் தென் ஆயுஷ் பதோனி இவங்க எல்லாத்துக்கும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம்ல ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹர்திக் பாண்டியா 1, கேஎல் ராகுல் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, குருணால் பாண்டியா 4, இசான் கிசான் 5. இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயுமே இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு மஸ்ட் பிக்காவே நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6 அண்ட் தென் ஜெரால்ட் கோசி 7 இவங்க 2 பேர்த்தையும் 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் 8 இவரை நீங்க 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் 9 அண்ட் தென் ரோஹித் சர்மா 10, குடன் டிகாக் 11 இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். இதுல சூரியகுமார் யாதவ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடிச்சாதான் இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. ரோஹித் சர்மா சேசிங் அப்படின்னா 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குடன் டிகாக் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல நேகல் வதிராக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குடன் டிகாக டிராப் பண்ற டீம்ல தீபக் ஹூடாவோ இல்ல தேவ்தத் படிக்கலோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகலாம். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் 12, திலக் வர்மா 13, யாஸ் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யாஸ் தக்கூர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேட் ஹென்ரி 14 இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இல்ல லோ பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணணும் அப்படின்னா முகமது நபி அல்லது ரொமோரியோ செஃபார்ட் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ரொமோரியோ செஃபார்ட் உள்ள பிளே பண்றாருன்னா ரொமோரியோ செஃபார்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் நுவான் துஷாரா, ஆயுஷ் பதோனி இவங்க 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல ரொம்ப ரிஸ்கி பிக்குக்கு ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதாவது அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, இல்ல ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, இல்ல விக்கெட் கீப்பரும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். என்ன மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாங்கிறத நான் இவ்வளவு நேரம் வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தும் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்க பிளேயர்ஸும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம்னா இப்போ நம்ம பேஸ் டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து கேஎல் ராகுல், இசான் கிசான் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நிக்கோலஸ் பூரன் இவருக்கு நீங்க 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் தென் குடன் டிகாக சேசிங் அப்படின்னா மட்டும்தான் நீங்க 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க அவரை ட்ரை பண்ணி ஆகணும். இவரை டிராப் பண்ற டீம்ல பேட்டிங்ல இருந்து தீபக் ஹூடா
அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஆயுஷ் பதோனி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகலாம். மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். இதுல ரோஹித் சர்மா சேஸ் பண்ண போறாரு, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவர் ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல நேகல் வதிராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், சூரியகுமார் யாதவ் நீங்க டிராப் பண்ணுவீங்களா அந்த டீம்ல டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். இல்ல லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா திலக் வர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரை நீங்க 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் முகமது நபி லோ பர்சன்டேஜ்ல இருந்து ட்ரை பண்ண முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 30% டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 30% அப்படின்னா ஒரு 10 டீம்னா ஒரு 3 டீம் அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். இல்ல ரொமரியோ சப்போர்ட் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா ஒரு நீங்க 10 டீம்னா ஒரு 5 டீம் வரைக்கும் அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 50-50 ஆப்ஷன்ல பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஜெரால்டு கோசி அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் பியூஷ் சாவ்லாவில் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ண முடிவு பண்ணீங்கன்னா நுவான் துஷாரா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா யாஸ் தக்கூர் அவர் லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேஃபா. இல்ல அதுவும் யாஸ் தக்கூர் சேசிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ணணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேட் ஹென்ரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இல்ல லோ பர்சன்டேஜ் இன்னும் நீங்க சேஃபா போன முடிவு பண்ணீங்கன்னா ரவி பிஸ்னாய் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மோசின் கான், அமித் மிஸ்ரா இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ண அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இசான் கிசான், ரவி பிஸ்னாய், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம நீங்க என்ன ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெரால்டு கோசி அவர் ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரன் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவையும், இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குடன் டிகாக்கையும் அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்கள ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே நிறைய எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.